மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது? பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் காரணமாக இருப்பாங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் எந்த சூழ்நிலையிலையும் காரணமாக இருந்துட மாட்டாங்க இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க. சொந்த மதத்துடைய சப்போர்ட்டு, அண்ணன் தம்பியோடைய சப்போர்ட்டு, மாமா மச்சானுடைய சப்போர்ட்டு, ஏன் தாய் தந்தையோடைய சப்போர்ட்டு கூட இல்லாமல் நிறைய பேர் சாதித்தவங்க இருக்காங்கன்னா அது மிதுன ராசியில் பிறந்தவங்க தான். அப்பேற்பட்ட மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மிதுன ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் மிதுன ராசி 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? நிறைய அமைப்புகள் இருக்குது, நிறைய மாற்றங்கள் இருக்குது. முழுமையாக சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. மிதுன ராசியில் குரு பகவான் கடந்த ஒரு 6 மாத காலமாக இருக்கார். ஆரம்பத்தில் செவ்வாவுடைய சாரத்தில் இருந்தார், ஒன்றும் பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் இருந்தார். மன அழுத்தம் தான் அதிகம், உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை, பலவிதமான ஒரு போராட்டம். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கை கெட்டுச்சு வாய் கெட்டல. அந்த மாதிரி கடந்த ஒரு 6-7 மாதமாகவே ஒரு சில சங்கடங்கள் இந்த மிதுன ராசி நண்பர்கள் அனுபவிச்சு தான் இருப்பாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரம் சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் வரார். புனர்பூச நட்சத்திரம்ன்றது ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் 80 டிகிரியில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்கிறார். 5வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த மாத தொடக்கத்தில் ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 5ஆம் தேதி வரை உங்களுடைய ராசியில் பிரமாதமான நேரம். இது 2 விஷயத்துக்கு ரொம்ப பிரமாதமான நேரம். பொதுவாக இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க நான் பணத்துக்காக கஷ்டப்படுறேன் அப்படின்றத விட மன நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறேன்றங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இப்போவும் ஒரு 10 பேருக்கு சோறு போடுற அளவுக்கு தான் இந்த மிதுன ராசிகள் இருப்பாங்களே தவிர, இப்படி தான் இருப்பாங்களே தவிர நீங்கள் இப்படி இருந்துக்கிட்டு இருக்கிறனுங்க அப்படின்ட்டு பெருசாக இந்த மிதுன ராசிக்காரங்களால் சொல்லிட முடியாது. ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிடுவாங்க. மன நிம்மதி இல்லை அப்படின்னா 10 பேரில் 8 பேர் சொல்லுவாங்க, 10க்கு 8% இந்த மன நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி நண்பர்கள் அதிகம். மன அழுத்தம் குறைய போகுது. இந்த மாதத்தில் மன நிம்மதி வரப்போகுது. மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்க போகுதுங்க. அப்படி என்ன சார் ஆச்சரியம் வரப்போகுது அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலிருந்து 7வது பாவகத்தை பார்க்கிறார். அதுபோக உங்களுடைய ராசியிலேயே சுக்கிர பகவான் ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. மிதுன ராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதனுடைய சாரத்தில், அவரும் புனர்பூச நட்சத்திரத்தில், புனர்பூச நட்சத்திரம் 2வது பாதத்தில் சுக்கிர பகவான் 85 டிகிரியில், 80 டிகிரியில் குரு, 85 டிகிரியில் சுக்கிரன். ஐன சுகஸ்தானாதிபதியும் திருமணஸ்தானாதிபதியும் ஒரே பாவகம். திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியிலிருந்து ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய வீடு, இன்னொரு வீடு புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். புத்திரஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய புத்திரகாரகனோட சேர்ந்து இருக்கிற நேரத்தில், புத்திரஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் புத்திரகாரகனோட சேர்ந்திருக்கிற நேரத்தில் புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு புத்திரஸ்தானத்தை பார்த்துட்டு திருமணஸ்தானத்தை பார்க்கிறார். 2 விதமான நல்லது. கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய சங்கடங்கள் முழுமையாக சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதுபோக புத்திரபாகியத்தில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் 6 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது. பெருசாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெருசாக பாதிக்கப்படாது. வருஷம் திரும்புறதுக்குள்ளார குழந்தை பாக்கியம் ஏற்படுத்திடும். அதையும் மீறி புத்திரபாகியம் இல்லாமல் போகாத கோவில் குளம் இல்லை சார், பார்க்காத வைத்தியம் இல்லை சார், பண்ணாத பரிகாரங்கள் இல்லை சார், இது வரைக்கும் எனக்கு தாமதிக்குதுங்க, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற மன அழுத்தத்தில் இருக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் 100% சொல்கிறேனுங்க, குழந்தை பாக்கியம் ஏற்படுத்திடும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு ஆதாரம்
புத்திரகாரகனும் புத்திர ஸ்தானாதிபதியும் ஒரே பாவகத்தில் புத்திரகாரகனுடைய சாரத்தில் இருக்கிறது. குரு பகவான் புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் புத்திரஸ்தானத்தை பார்ப்பது, இது ஆதாரம் போதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கக்கூடிய தருணமாக வரப்போகுதுன்னு சொன்னனுங்க. எத்தனை தேதி வரைக்கும்? 29ஆம் தேதி வரைக்கும். அதுக்கு ஆதாரம் கொடுக்குறேனுங்க. திருமணஸ்தானாதிபதி திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனோட சேர்றாரு. ஏன்னா ஐன சுகஸ்தானாதிபதி சுக்கிரன் தான். கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய அந்யோன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐன சுகஸ்தானாதிபதி சுக்கிரன் தான். இதில் மிதுன ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், அவர் ருணரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார மட்டும் கிடையாது, எல்லாருடனும் பகை ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஒரு கிரகம் எதுன்னா இந்த செவ்வாய், அதாவது 6வது பாவகத்துக்கு அதிபதி. செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது இயல்பு, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க. அப்போது 6வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானத்தில் மிதுன ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய வீடான மிதுன ராசிக்கு 4வது பாவகம் சுபஸ்தானத்தில் இருந்து 4வது பார்வையா மிதுன ராசிக்கு 7வது பாவகம் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தை பார்க்கிறார். ஏற்கனவே 7வது பாவகத்தை திருமண காரகன் சொல்லக்கூடிய அந்த குரு பார்க்கிறாரு, சுக்கிரன் பார்க்கிறாரு. அதே பாவகத்தை செவ்வாவுடைய பார்வை, சனி பகவான் என்னவா இருக்கிறாரு? வக்ரகதியில் இருக்கிறார். அப்போது அவருடைய பார்வையும் படுது. ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியமான கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் செவ்வாவும் குருவும் தான். அதுபோக சுக்கிர பகவானுடைய பார்வையும் அந்த 7வது பாவகத்தை பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முழுமையாக சரியாகும். நம்ம நிறைய சொல்லுவோம், ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை நல்லா இருந்தால் வாழ்வாதாரம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும்ன்ட்டு. ஒரு பெரிய நிறுவனத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று திருவாதிரை நட்சத்திரமாக இருப்பாங்க, இல்லையா புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பாங்க. மிதுன ராசியில் ஏதாவது ஒரு வகையில் அவங்க சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஒரு மிதுன ராசியோ மிதுன லக்னமோ அல்லது தொழில் ஸ்தானாதிபதி மிதுனமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு ஏற்படும். இந்த நேரம் அப்படின்றது உங்களுக்கு உண்டான நேரம். பலன் சொல்லிகிட்டு இருக்கிறேனுங்க, பலன் சொல்லிகிட்டு இருக்கேன். கரெக்டாக இந்த நேரத்தில் எனக்கு வலது புறத்தில் கெவிலி சொல்லுது. கெவிலினா பள்ளி சொல்லுது. எப்பேற்பட்ட ஒரு சகுனம் நினச்சிக்கோங்க, எப்பேற்பட்ட நல்ல ஒரு சகுனம் நினச்சிக்கோங்க. நிச்சயமாக சொல்கிறேனுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கும் வாழ்வாதாரத்தில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்திக்கிறதுக்கு உண்டான மிக சிறந்த ஒரு தருணமாக வரக்கூடிய ஆவணி மாதம் இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. 1ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை மிதுன ராசி நண்பர்களுக்கு பிரமாதமான நேரம், மிக அற்புதமான நேரம். அதில் மாற்று கருத்து இல்லை. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே தைரியஸ்தானாதிபதியாக சூரியன் வருவார். சுபஸ்தானாதிபதியாக தன்னுடைய ராசிநாதனே வருவார். வேறு யாருக்கு இந்த பிரார்த்தம் கிடையாது. தைரியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் ஆட்சி நிலையில் வர்றதும், சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் ஆட்சி நிலையில் வர்றதும் எல்லாமே இந்த நேரத்தில் தான் நடக்க போகுது. சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. உங்களை மற்றவங்க வசந்தி பார்க்குற இடத்துல நீங்கள் இருப்பீங்க, அதில் மாற்று கருத்து இருக்காது. சரியா? வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை சொந்த ஊரில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் சரி, இது உங்களுக்கான மாதம் தானுங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக ஒரு முக்கியமான சமாச்சாரம், நான் போன வீடியோவிலேயே இதை பற்றி நான் சொல்லியிருந்தேனுங்க. நிறைய நண்பர்களுக்கு இந்த ஒரு புத்தகம் இப்போ எழுதிட்டுருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம அந்த காலத்தில் இருந்தக்கூடிய ஒரு 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 விஷயந்தான், புதுசாக ஒன்றும் நான் கொடுக்கல. அன்றைக்கி எந்த விதமான வியாபார நோக்கம் இல்லாமல் ஒருத்தருடைய முழுமையான ஆயுள் கால சாதகம் எழுதி கொடுத்தாங்க. 6 மாதம் டைம் எடுத்துக்கிடுவாங்க, பொறுமையாக நிதானமாக எழுதி கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை, எல்லாமே கம்ப்யூட்டர் சாதகம் அப்படின்ற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய பலன், வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன் இந்த சாதகத்தில் எழுதி தரணுங்க. பொதுவாக தசாபுத்தி பலன் எல்லாரும் எழுதுறது தான். நான் கொஞ்சம் வித்தியாசமாக ஒருபடி மேலே போயிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ குரு தசை நடக்குதுன்னா குரு என்னவா இருக்கிறார், யார் சாரம் வாங்கியிருக்கிறார், அதுக்கு தகுந்த மாதிரியான பலன் தான் அந்த தசையில் வரும் இல்லையா? அந்த குரு தசையில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன், அந்த குரு பகவான் இருக்கிற தன்மை அறிஞ்சு இங்கே எழுதியிருப்பேன்.
அந்த குரு திசையில் சூரிய புத்தி வரும்போது அந்த சூரியன் என்னவா இருக்கிறார், சுக்கிரன் வரும்போது அந்த சுக்கிரன் என்னவா இருக்கிறார், ஒவ்வொரு கிரகத்தன்மையும் அறிஞ்சு ஆராய்ஞ்சு இந்த புத்தகம் எழுதித்தரேன். ஜாதக நோட்டு, வேற ஒன்றும் கிடையாது, டைரி கிடையாது, இது ஜாதக நோட்டு. ஒரு மனிதனுடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய அற்புதமான விஷயங்களை இந்த சாதகத்தில் எழுதி தரணுங்க. இது ஒருத்தருடைய சாதக நோட்டு. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.